குப்பை பொறுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வந்து இப்போத்துல இருந்து வந்தது. அது எதனால வந்துருச்சு? பசி வந்துருச்சு. பசி வந்தோடனே அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு குப்பை போயிட்டு வந்தாரு. ஆனா இந்த மாதிரி பசி என்ன பண்ணலாம், எனக்கு சாப்பாடு வேணும்னான்னு இந்த மாதிரி டக்கு 4-5 பாட்டில் பொறி குப்பை இதுல கையில போடியா காசு வந்துருமியான்னா கூட அதான் டக்குன்னு பொறுக்கணும். காசு ஒரு நாளைக்கு 200 250 அவ்வளவுதான். அந்த காசை வச்சு இப்ப என்ன பண்ணுவீங்க? எவ்வளவுக்கு நீங்க சாப்பிடுவீங்க? இல்ல காசை வச்சுட்டு என்னென்ன பண்ண முடியும்? ஐயா நீங்களும் சொல்லுங்க ஐயா, சாப்பாடு வாங்கணும்னா எவ்வளோயா? 80 ரூபா குறைஞ்சபட்சம் 80 ரூபா 100 ரூபா வந்துடும். சாப்பாடு கூட நான் வந்து ஏதாவது வாங்கி கொடுத்து பார்க்க நம்ம எக்ஸ்ட்ரா செலவு நம்ம சோப்பு குளிக்கணும், பேடி அடிப்பேன், அதை வாங்கினேன். ஒரு சமயம் சாப்பாடு கிடைக்காது, அதை வாங்கினேன். சரக்கு அடிப்பேன். எல்லாரும் குடிக்கிறவன் தான், எவனும் நல்லவன் கிடையாதுங்க. வெளியில வந்து ஒரு சட்டை போட்டு நான் தான் நல்லவன் அப்படின்ற மாதிரி தெரியுவானுங்க. எல்லாரும் குடிக்கதான் செய்யறானுங்க. ஆனா அந்த ஒரு லிமிட்டை தாண்டி போனா அது நம்மளுக்கு அந்த மாதிரி அது கொஞ்சம் குடிப்போம். இது நான் ஒரு டிங்ஸ் அடிப்பேன். விட்டுறலாம்ல, இவ்வளவு ஆயிடுச்சு, நம்ம இவ்வளோ தாண்டி வந்துட்டோம், இவ்வளோ கஷ்டமும் பட்டுட்டோம் அப்படின்னும் போது அதை கொஞ்சம் எதையாவது விட்டுட்டு நான் நினைப்பேன் ஐயா. வீட்டுல நினைப்பேன், வீட்டுல நினைக்கும் போதே எக்ஸ்ட்ரா ஒரு கட்டிங் போகும். அதை யோசிக்கும் போதே ஒரு கட்டிங் எக்ஸ்ட்ரா போயிருது. லாஸ்ட் ஒரு கட்டிங் போகணும் அப்படின்ட்டு அப்பதான் அன்னைக்குதான் நான் நீ சரக்கே அடிக்க கூட நினைப்பேன். அன்னைக்குதான் எக்ஸ்ட்ரா சரக்கு அடிச்சிருக்கேன். எண்ணங்கள் தான் வாழ்க்கை. நினைக்கதான் நடக்குது. விட்டோம்னு சொன்னோம்னா அதுதான் நடக்குது. எங்க விட முடியுது? அதான் தோண்டி வச்சிருக்கேன் காலை 4 மணிக்கு. 4 மணிக்கு ஒயின் ஷாப் வேறு தோண்டி வச்சிருக்கோம். 4 மணிக்கு ஓட்டு எல்லா காலம் எல்லா கடையும் தோண்டி எல்லா கூட அதே மாதிரி தான் இருக்கு. அதான் 4 மணிக்கு தோண்டி வச்சிருக்காங்க. அவன் வண்டி ட்ரை சைக்கிள் ஓட்டுறவன், குப்பை பொறுக்கிறவன், ஆட்டம் ஓட்டுறவன். நீங்க ஏதாவது ஒரு ட்ரை சைக்கிள் அந்த மாதிரி ஏதாவது? அதான் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணி 3000 சேர்த்து வச்சேன். நான் புண்ணிட்டு போயிட்டானுங்களா பீச்சில். அடிச்சு காசு அடிச்சு ஒரு 3000 சேர்த்து வச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன். வந்த போது சேர்த்து வச்சு கையில தான் வச்சிருந்தேன். அதான் புண்ணிட்டு போயிட்டாங்க. வந்து அடிச்சு நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அடிச்சு எழுப்பானுங்களா? தூங்கிட்டு போது தான் அடிச்சேன். நீங்க எதுவும் சொல்லவும் முடியாது அவங்க. ஆனா 2-3 பேர் வந்து என்னென்ன பண்ண முடியும்? ஓடு வச்சுருக்கானு கையில வச்சா என்ன பண்ணுவாங்க? நம்ம செத்து போயிட்டோம்னா நாளை பின்ன ஊருக்கு போகணுமா? இன்னைக்கு இதே வாழ்க்கை முடியும்னு நினைக்கிறேன். இதே வாழ்க்கையா நம்ம போகுது. இன்னைக்காச்சும் மாறுமா? மாறாதா? மாறும்ல, கண்டிப்பா மாறும். அதுக்காக சரி இந்த இடம் எடுத்து போட்டு கொட்டிட்டு அப்படியே போற கொட்டிட்டு இந்த எடுத்து போன அவங்களும் எடுத்துட்டு போறாங்க. அவனே எடுத்து போயிட்டாங்க. சிட்டு சேர்த்து வச்சு. டீ சாப்பிடுவீங்களா நீங்க? டீ சாப்பிடலாமா? வாங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். டீ தானே சாப்பிட போறோம், வாங்க. இல்ல நான் வாங்கிட்டு வரேன் டீ. இங்க டீ நான் இங்க வாங்கிட்டு வரேன், இருங்க. டீ பிஸ்கெட் ஏதாவது சாப்பிட்றீங்களா? வேணாம், சாப்பிட்டல. பிஸ்கெட் ஏதாவது சாப்பிடுங்க. சாப்பாடு சாப்பிட்டேன். டீயா காஃபியா? அதான் டீ தான். டீ தானா? சரி நான் டீ வாங்கிட்டு வரேன். பிஸ்கெட் கேட்டா பிஸ்கெட் வேணான்ட்டீங்க. இப்பதான் சாப்பிட்டேன். ஏத்தாப்புல தானே? ஏத்தாப்புல தான். சுட சுட அவங்க சாப்பிடுவாங்க. நீ சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேண்ணா. என்ன சாப்பிட்டியா? மத்தியானமா? மத்தியானம் நான் 11 மணிக்கு தான் சாப்பிட்டதே. நான் ஏன் சாப்பிட்டு லேட்டா எழுந்துட்டோம். நானே ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு பாக்குறேன். நீங்க ஒண்ணு பண்றீங்களா? இல்லன்னா ஆதார் கார்டு இல்ல. ஆதார் கார்டு நீங்க எடுத்துட்டீங்களா? ஆல்ரெடி இருக்கா? வீட்டுல இருக்கு. போன் நம்பர் என்ன நம்பர் இருக்கு? ஆதார் கார்டு அந்த நம்பர் தான் இருக்கா? ஆதார் கார்டு கூட எடுத்துடலாம், பிரச்சனையே இல்லையா நம்மளுக்கு. ஹெல்த் சென்டருக்கு போய் உங்க கைரேகை வச்சு தானே ஆதார் கார்டு எடுத்தீங்க. கைரேகை எடுத்துக்கிட்டனால ஆதார் கார்டு கொடுத்துருவாங்களே. இல்ல எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, விவரம் தெரியல. எடுத்துக்கிட்டு ஒண்ணு பண்ணலாம், நம்ம ஜெராக்ஸ் எடுத்துட்டு நம்ம இங்க செக்யூரிட்டி வேலை எல்லாம் இருக்கும். செக்யூரிட்டியா கூட ஜாயின் பண்றீங்களா? நீங்க செக்யூரிட்டியா ஜாயின் பண்றீங்களா? அங்க ரூம் கூட எடுத்துக்கலாம். நல்லா குளிச்சுட்டு நீட்டா சேவிங் பண்ணிட்டு. ஆனா குடிக்க கூடாதாங்க, அதான் பெரிய பிரச்சனை. நைட்டு நீங்க போய் என்ன வேணா பண்ணிக்கலாம், ஆனா குடிக்க கூடாது. நான் உங்களுக்கு வேலை நான் வாங்கி தரேன், வேலை பிரச்சனை இல்லை, வேலை வாங்கிக்கலாம். ஆதார் கார்டும் நான் வாங்கி தரேன். உங்களுக்கு சம்பளம் கையில பேங்க்ல தான் போடுவாங்க சம்பளம். நான் உங்களுக்கு கையிலேயே கூட கேட்டு நான் வாங்கி தந்துடுறேன். என் வீட்டுக்காரம்மா நம்பர்லயே போட்டுடலாம். அவங்களுக்கே போட்டுடலாம். செலவுக்கு 50 கொடுத்தா போதும், அவங்களுக்கே போட்டுடலாம். இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களே, போலாம்ல. அப்போ அங்க ஒய்ஃப் மேல அந்த அளவுக்கு பாசம்,
பசங்க மேல அந்த அளவுக்கு பாசம் இருக்கும் போது நீங்க அங்க போலாம்ல. கேவலமா நினைப்பாங்கண்ணா போனா. என்ன நினைக்கிறேன், 4 பேர் நினைக்கிற 4 பேரோட வாயை நம்ம கட்ட முடியாதுல்ல. 4 பேர் பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பான். ஒருத்தன்ட்டு போய் நம்ம நல்லவன், நான் இப்ப இதுதான் போனேன், இதனாலதான் போனேன், எவனும் நம்ப மாட்டானே. உன் வேலையை நீ பாடுறேன், என் வேலையை நான் பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அசிங்கமா இருக்கு, எனக்கே முடிக்கல. மற்றவங்களாம் அடிக்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? என்னடா இவனுங்க இது மாதிரி பண்றாங்க. என்னென்ன பண்ண சொல்லுவோம், மறப்பான் மன்னிப்பான், மறப்பான் மன்னிப்பான், அவ்வளவுதான். அவங்க ஊர்ல அவங்க கெத்து, அவங்க ஊருக்கு வந்திருக்கான், அவங்க நடிக்கிறார், அவ்வளவு. அடிக்காதப்ப இந்த புதுட்டு போத்தான் முடியும். இவரு ஏன்டா அடிக்கணும் திருப்பி கேட்க முடியாதுல்ல. திருப்பி கேட்ட மேற்கொண்டு அடிப்பேன். அடிக்காத என்ன வரணும்ட்டு போயிட்டே இருக்க முடியாது. இது என்னோட ஃபோன் நம்பர், சரிங்களா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் எந்த ஊருக்கு டிக்கெட் போடணும்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு டிக்கெட் போட்டு தரேன். இல்லை எந்த ஒரு ஹெல்ப் அப்படின்னாலும் அந்த நம்பர்ல இருந்து எனக்கு கால் மட்டும் அடிங்க, சரிங்களா? இந்த காசு வச்சுக்கோங்க, இதை குடிக்காதீங்க, சரிங்களா? இந்த காசை வச்சு கொஞ்சம் உங்களுக்கு பசி ஆத்துங்க. நாளைக்கு ஆனால் கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு ஆதார் கார்டு நான் வந்து எடுத்தேன், சரிங்களா? இதே மாதிரி என்னைக்குமே சிரிச்சுட்டே இருங்க. மனசுக்குள்ள அந்த கஷ்டம்லாம் இருக்கும், அதெல்லாம் தள்ளி விட்டு இப்போ இருக்கீங்களா அந்த பாட்டு பாடி ஒரு ஹாப்பியா அந்த மாதிரி ஒரு ஜாலியான மூடுலேயே வந்து இருங்க. உங்களுக்கு கண்டிப்பா கடவுள் இருக்கான், சரிங்களா? அதை மட்டும் எனக்கு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா அதையும் யூஸ் பண்ணுங்க. உங்களோட சேனல் வந்து அந்த 100 சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க சொன்னல, அதுக்காக எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்க போறோம். அதனால உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சாக்லேட், சரிங்களா? ஹாப்பியா இருங்க. என்னைக்குமே வந்து எதுக்காகவும் ஃபீல்லாம் பண்ணாதீங்க. கடவுள் ஒருத்தர் இருக்கா, நம்ம இப்படி ஆயிட்டோம் அப்படி ஆயிட்டோம் அப்படின்னு மனசு கஷ்டம்லாம் படவே படாதீங்க. எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு, கஷ்டம் இல்லாத மனுஷனே கிடையாது. இது வீட்டுல உட்காந்துட்டு இருக்கவனும் கஷ்டப்படுவான், நம்மளும் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதனால பிரச்சனையே இல்லை. இவ்வளவு பெரிய வீடு வச்சு அவன் கஷ்டப்படுறதுக்கும் நம்ம இப்படி இருக்கிறதுக்கும் நம்ம கடவுள் நல்லாவே வச்சிருக்கானே. அது வரைக்கும் அவன் 1008 டென்ஷன்ல இருப்பான், நம்ம ஜாலியா தான் இருக்கும், சரிங்களா? இருப்பவர் 1000 கோடி அதை நினைத்து பார்த்து பாட்டு அவ்வளவுதான். அந்த மாதிரி நிம்மதியா நினைச்சிட்டு போக வேண்டியதுதான். சரியாயிடும் நம்ம வாழ்க்கை, நம்ம நினைச்ச மாதிரி சீக்கிரமே மாறும், சரிங்களாண்ணா? கரெக்டாண்ணா? பாய்ண்ணா. இந்த 100 சப்ஸ்கிரைபர் வந்தது ஒரு நல்ல விஷயம் வந்து ஒன்று பண்ணியிருக்க மாதிரி ஒரு மாதிரி ஃபீலில் இருக்குது. ஓகே, அவருக்கு தேவையானது அந்த ஷர்ட்டும் அவருக்கு அந்த போத்திக்கிறதுக்காக கேட்டிருந்தாரு, அதுவும் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த டவலும் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கோம். தேவையான அந்த காசும் அவர்கிட்ட கொஞ்சம் கொடுத்துருக்கோம். ஒன்று இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒருத்தவங்க பின்னாடியும் ஒரு லைஃப் இருக்குது. அவங்க வந்து இப்போ இன்னைக்கு குப்பை பெருக்கிறாங்க, ஒரு பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நார்மலாக இன்னைக்கு வந்து குப்பை எடுக்கல பிச்சை எடுக்கல எடுத்த உடனே அப்படி வரல. அவங்க இதுக்கு முன்னாடி வந்து நல்ல லைஃப் வாழ்ந்திருக்காங்க, நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்திருக்காங்க, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. குடும்ப சூழ்நிலை ப்ளஸ் அவங்களோட அந்த மனசு கஷ்டத்தினால இப்போ நம்ம பார்த்தவர் வந்து அவங்க குடும்பத்துக்குள்ள அவங்க ஃபேமிலிக்குள்ள கொஞ்சம் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடன் விஷயமும் இருக்கு அப்படின்ற எல்லா பிரச்சனையும் சேர்த்து நான் இந்த மாதிரி ஆயிட்டேன், அங்கிருந்து நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு. ஒரே நிமிஷம், அந்த இங்க வந்தவங்கள அவர் வந்து பீச்சில் தான் தங்குறாரு, இங்க பெசனார் பீச்சில் தான் தங்குறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த தங்குறவங்களை வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களால் முடிஞ்சா ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ, இல்லை அவங்களுக்கு ஒரு ஏதாவது காசாக வாங்கி கொடுத்தா அவங்க குடிச்சிருவாங்கன்னு. அடுத்தது ஏதோ ஒரு பொருளாக இல்லை உங்ககிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு போங்க, ஒன்று. ரெண்டாவது வந்து உங்களை வந்து அடிக்காதீங்க மீன்ஸ் இந்த அவங்க வந்து ரோட்டில் வந்து படுத்துட்டு இருக்காங்க, பீச்சில் போய் படுக்கிறாங்க. அவர் கேட்கும்போது சொல்லும் போதே ஒரு இதுவாக இருக்குது நம்மளுக்கு. அவர் கேட்கும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி பீச்சில் படுத்துட்டு இருக்கும்போது அடித்து என்கிட்டேருந்து காசுலாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அவரே வந்து ஏதோ ரோட்டில் இருக்க அந்த குப்பையை பொறுக்கி தான் காசு எடுத்து வைக்கிறாங்க, ஏதோ சேர்த்து வைக்கிறாங்க, ஏதோ அவங்களுக்கு செலவானது வந்து அவங்க காசு. நிறைய பேர் இப்போ வந்து திருடனெல்லாம் திரியிறானுங்க. இவராவது வந்து கொஞ்சம் டீசெண்டாக வந்து பிழைக்கிறாரு, வெளியில் வந்து அந்த குப்பை பொறுக்கியாவது வந்து அந்த எடுக்காமல் நம்ம இதை வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் வந்திருக்காரு. அவர்கிட்ட இருந்தும் இந்த நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. அவனுங்க போய் நின்று சண்டை போட்டு அவரை போட்டு அடிச்சு அவர்கிட்ட இருந்து காசை வாங்கி அவங்க செலவு பண்ற. இந்த காசை வாங்கி என்ன பண்ணுவானுங்க அவனுங்க? அவர் சொல்றாரு, 2900 ரூபாய் நான் சேர்த்து வச்சிருந்தேன், நான் ஊருக்கு போறதுக்காக 2900 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தேன், அந்த காசை எடுத்துட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த காசை எடுத்துட்டு போய் நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும் அவங்களால? அது ஆக்சுவலி இன்னைக்கு இல்லை, நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் அது அவங்களுக்கே திருப்பி வரும். அந்த ஒரு தப்பு பண்றது வந்து அது அவங்களுக்கே திருப்பி வரும். இது செய்து அந்த மாதிரி ஒரு தப்பை வந்து இனிமேட்டு யாருமே பண்ணாதீங்க. ஸ்பெசிஃபிக்கா வந்து இவங்கள மாதிரி ஒருத்தவங்களை வந்து
அடித்து துன்புறுத்தி அவங்க கிட்டேருந்து வாங்கி அந்த காசை திருடிட்டு போய் நீ ஒரு குடிக்கிறியோ செலவு பண்ணுறியோ அது வந்து உனக்கும் திருப்தியாக இருக்காது. அந்த ஒரு விஷயம் நீ சம்பாரிச்சு நீ ஒன்று குடிக்கிறியா, அது கரெக்ட், உன்னை யாருமே கேட்க முடியாது. நீ அவர் ஏதோ ரோட்டில் படுத்துட்டு பீச்சில் போய் படுத்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட வந்து அந்த காசை எடுத்து காசை பிடுங்கி சாப்பிட்றது வந்து அது வந்து ஒரு நல்ல விஷயமே கிடையாது. ஆக்சுவலி நீலாம் அது அந்த மாதிரி வாங்கவும் கூடாது, அந்த மாதிரி பண்ணவும் கூடாது. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் இன்னொரு தடவை பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க இருக்கட்டும், அவங்க ஏதோ வராங்க ரோட்டில் குப்பை பொறுக்கிறாங்க பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னா அது வரைக்குமே எடுத்துட்டு அவங்களோட வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிறாங்க. நீங்கள் போய் அதை போய் அவங்க வச்சிருக்க காசை பிடுங்கி எடுத்து அடித்து சாப்பிட்றது அது அந்தளவுக்கு ஃபேராக இல்லை. முடிஞ்சால் அவங்களால ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா அவங்கள பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுங்க கம்மன். அவ்வளோதான். இதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, ஒரு 100 சப்ஸ்கிரைபர் நம்ம தாண்டி போயிட்டுருக்கோம். அப்படின்றது அந்த ப்ராங்க் வீடியோ, அதுக்கப்புறம் அந்த நிறைய வீடியோஸ் சின்ன சின்ன வீடியோஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த 100 வீடியோ தாண்டி 100 வீடியோவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் ஒருத்தருக்காக பண்ணியிருக்கோம். அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம், சின்னதாவது ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம 500 சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வந்தாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க லைஃப் நம்ம மாற்ற முடியுதா அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கீழே அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி 500 சப்ஸ்கிரைபர் வந்த உடனே நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம ரெடி பண்ணி நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். அதுக்காக உங்களோட சப்போர்ட், முக்கியமான சப்போர்ட், உங்களோட சப்போர்ட் எனக்கு அதிகமாக தேவைப்படுது. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் கீழே பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ்க்காவது இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.